விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்தில் 9/4/2024 அன்று ஜிஆர்பி தெருப்பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவரை போலீஸ் தாக்கியதால் உயிரிழந்ததாக அவருடைய மனைவி குற்றச்சாட்டு. இதனால் அவருடைய கணவர் மரணம் சந்தேகம் அடிப்படையில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் இன்று உயர் நீதிமன்ற நீதிபதி சக்திவேல் மறு கூலாய்வு செய்ய உத்தரவிட்டனர். இதனைத் தொடர்ந்து விழுப்புரத்தில் மக்கள் கண்காணிப்பகம் மக்கள் பாதுகாப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆசிர்வாதம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார். எல்லையில் ராஜா, விழுப்புரத்தை சேர்ந்த ராஜா என்பவர் 9:30 மணிக்கு சட்டவிரோதமாக கைது செய்யப்படுகிறார். குறிப்பாக தாலுகா ஆறுமுகம் எஸ்ஐ கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், இவங்க 3 பேரும் காலையில் போய் கைது பண்ணுறாங்க. 9:30 மணிக்கு கைது பண்ணும்போது அவரிடம் 10 குவார்ட்டர் பாட்டில் இருந்ததாக போலீஸினுடைய அறிக்கையில் சொல்கிறாங்க, போலீஸினுடைய ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க 10 குவார்ட்டர் பாட்டில் இருந்ததாக. அதோட கைது பண்ணோம். 9:30க்கு நாங்கள் கைது பண்ணோம். கைது பண்ணி காவல் நிலையத்துக்கு போன உடனே 10:30க்கு அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால அவர் பணி செய்யக்கூடிய அவர் அந்த டாஸ்மார்க் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேண்டீனில் பணி செய்யக்கூடிய அவருடைய உரிமையாளரை கூப்பிட்டு நாங்கள் உடனடியாக ஜாமீன் கொடுத்துட்டோம். போலீஸ் ஸ்டேஷனில் தமிழ்நாட்டில் 1 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்ட 1 மணி நேரத்தில் ஜாமீன் கொடுத்த ஒரே போலீஸ் ஸ்டேஷன் விழுப்புரம் தாலுகா போலீஸ் ஸ்டேஷன். நாங்கள் 1 மணி நேரத்தில் ஜாமீன் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போனவர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டதாக அவங்களுடைய அறிக்கை, அவங்களுடைய எஃப்ஐஆர் சொல்லப்பட்டது. ஆனால் அதில் உண்மை இல்லை அப்படிங்கிறத ஒரு ஆரம்பகட்ட கலாய்வு மூலியமாக அதை நாங்கள் கண்டறிந்தோம். அதில் உண்மை இல்லை. காவல்துறை, குறிப்பாக தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் அடித்ததால் அவர் இறந்தார் என்பதற்கான ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைச்சது. ஏனென்றால் 10ஆம் தேதி அவர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நேராக மகாராஜாபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வர்றாரு. அங்கே சிகிச்சை எடுக்கிறாங்க. அங்கே இருந்த டாக்டர் அனிதா குமாரி இருக்கிறாங்க. அங்கே மார்பு வழி சார்ந்து இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறதுனால அவங்க பரிந்துரை செய்து ஜிஹெச்சுக்கு அனுப்புகிறாங்க. அவர் ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து நேரடியாக வீட்டில் மனைவிட்ட சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய மார்பில் போலீஸ்காரங்க பூட்ஸ் காலால் அடித்தாங்க, கத்தியால் அடித்தாங்க, உடம்பு ரொம்ப வலிக்கு, இப்படி என் வாழ்க்கையில் என்னுடைய கணவர் எப்போதுமே என்கிட்ட சொன்னதில்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. பல முறை அவர் வெளியில் போயிட்டு அன்டயத்தில் வந்தால் கூட எந்த போலீஸ் எந்த சிக்கல்லையும் அவர் மாட்டினதில்லை. என்னை அடித்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா மனைவி ஆஸ்பத்திரிக்கு போவேன் தன்னுடைய கணவரை கூப்பிடும்போது இருமா கொஞ்சம் குடிக்க தண்ணி கூடன்னு வீட்டில் கேட்குறாங்க. அப்போ மணி சரியாக 12:30 மணி. தண்ணி குடித்த உடனே வீட்டிலே மயங்கி விழுந்துறாரு. உடனே அவங்களுடைய மனைவி 5 குழந்தைகள்லாம் சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற ஜிஹெச்சில் சேர்க்குறாங்க. ஜிஹெச்சுக்கு வந்தவுடனே பரிசோதனை செய்த நெடுஞ்செழியன் டாக்டர் நெடுஞ்செழியன் அவங்க ஏற்கனவே இறந்து போனதாக நெடுஞ்செழியன் சான்று கொடுக்குறாங்க. உடனடியாக உள்ளூரில் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் கூப்பிட்டு போலீஸ்காரங்கன்னா எழுத படிக்க தெரியாத 5 குழந்தைகள், 3 குழந்தைகள், ஒரு பெண் குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள், அவர்களுக்கு பெரிய அளவில் ஆதரவுல, பொருளாதார சக்தியில் அவங்க வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சிலர், ஒரு குடிசையில் வாடகைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு குடிசையில் வாழக்கூடிய ஒரு எந்த பின்னணி இல்லாத ஒரு குடும்பம் அவங்கள போலீஸ் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வெள்ளப்பேப்பரையெல்லாம் ராஜா அவருடைய உடல் முண்டியம்பாக்கம் மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு போகிறாங்க. 4:10க்கு போஸ்ட்மார்ட்டம் முடிச்சிடறாங்க. இப்படி 1 மணி நேரத்தில் எங்கேயும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில்லை. குறிப்பாக காவல் சித்திரவதையில் இறந்து போனாவோ அல்லது கூறாய்வு ஏதாவது பண்ணுறதாகவோ 4 மணிக்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாதுங்கிறது சட்டம் இருக்குது. ஆனால் இவங்க 4:10 3 மணிக்கு இங்கேருந்து ரஷ் பண்ணி கொண்டு போய் ஒரு 1/2 ஹவரில் போஸ்ட்மார்ட்டத்தை முடிச்சு 5:30 6 மணிக்கெல்லாம் வீட்டில் பாடியை கொடுத்துட்றாங்க. ஆமாம், போலீஸே கொடுத்துட்டு இதை எரிச்சிடணும் அப்படின்னு அவங்கள நிர்பந்தப்படுத்தினாங்க. இவங்க பாடியை எரிச்சிடணும்னு சொல்லி போலீஸ் நிர்பந்தப்படுத்தினாங்க. ஆனால் அவங்க குழந்தைங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து ராஜாவை புதைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கலாய்வு செஞ்சதன் அடிப்படையில் கோடை விடுமுறையில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தில் அந்த 2வது வாரம் கூடிய அந்த உயர் நீதிமன்ற அமர்வில் நாங்கள் தாக்கல் பண்ணோம். அதில் பல விஷயங்களை சொன்னோம். கைது செய்தது சட்டவிரோதமாக கைது செஞ்சிருக்கிறாங்க. 10ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு டிகே பாஸினுடைய ஜட்ஜ்மெண்ட், அதனுடைய கட்டளைகளை போலீஸ் பின்பற்றவில்லை. அது மாதிரி சிஆர்பிசி 41A ஒரு நபரை கைது செய்யும் போது காவல்துறை என்ன செய்யணுமோ அதை காவல்துறை செய்யலை அப்படிங்கிற விஷயத்தை நீதிமன்றத்தில் நாங்கள் பதிவு செஞ்சோம். அதே மாதிரி சந்தோஷ் எதிர் மாவட்ட ஆட்சியர் வழக்கு, மதுரை மாவட்ட ஆட்சியர் வழக்கில் ஒரு காவல் நிலையத்தில் மரணம் ஏற்பட்டால் என்ன செய்யணும் அப்படிங்கிறது எதையுமே ஃபாலோ பண்ணணுங்கிறது நாங்கள் நீதிமன்றத்தில் முறையிட்டோம். காவல் நிலையத்தில் நான் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது, நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் என் குழந்தை படிக்குது அப்படின்னா, ஸ்கூலில் என் குழந்தைக்கு உடம்பு முடியலன்னா உடனடியாக மருத்துவ சிகிச்சை அந்த பள்ளிக்கூடம் கொடுக்கணும். அது மாதிரி காவல் நிலையத்தில் விசாரணைக்காக வேண்டி போன எனக்கு உடல்நிலை சரியில்லை என்றால்
உடனடியாக என்ன செய்யணும், அவர்கள் தான் ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்துருக்கணும். ஆனால் திட்டமிட்டு அடிச்சு சித்திரவதைப்படுத்துறதுனால இவர் வந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறாரு, நம்ம மேல வந்து நம்ம செஞ்ச விஷயம் வெளியில வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அந்த பார் ஓனரை கூப்பிட்டு வந்து அவரை வந்து ஒப்படைச்சு வந்து நம்ம தப்பிச்சிடலாம்னு நினைச்சுதான் அவங்க அதை செஞ்சாங்க. ஆனா சொந்த ஜாமீன் இது காவல் நிலையத்தில் எங்கேயுமே நடந்ததே கிடையாது. 1 மணி நேரத்தில் கொடுத்த சொந்த ஜாமீன் இங்கே தான் நடந்திருக்குது. ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அடிச்சதுனால அவர் காயப்பட்டிருக்கிறாரு. உள்ள அவர் காயப்பட்டதுனால அவருடைய மரணத்துக்கு காரணம். அப்போ வந்து டிகே பாஸ் ஜட்ஜ்மெண்டே வந்து அவர்கள் வந்து நடைமுறைப்படுத்தல. சந்தோஷ் எதிர் மாவட்ட ஆட்சியினுடைய வழக்கு நடைமுறைப்படுத்தல. சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்டம் 41A வந்து அவர்கள் நடைமுறைப்படுத்தினர். அது மட்டுமே இல்லை, வந்து அந்த பாடியை பார்ப்பதற்கு கூட அவங்களுடைய மனைவியை வந்து அனுமதிக்கல. பாடியை உடனடியாக எரிச்சிருன்னு சொல்லி அவங்கள வந்து மிரட்டுறாங்க. 5 வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க. அதனால SC/ST வழக்கு இதில் போடுறேன்னு சொன்னா 5 கணவர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்கிறது வந்து போலீஸ்காரங்க சொன்னாங்க. நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் வாழ்வியல்ல, வாழ்க்கை முறையில கடந்த 22 வருடமாக அவர் ஒரு பட்டியல் சமூக தலித் மக்கள் வாழக்கூடிய வாழ்வியலை தான் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதனால SC/ST ஆக்ட் போடணும்னு நம்ம நீதிமன்றத்தில் கேட்டிருக்கோம். அது விரைவாக நடைபெறும். நம்முடைய முறையீடெல்லாம் கேட்ட நீதிமன்றம் ரீபோஸ்ட்மார்டம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டாங்க. ஏன்னா சந்தோஷ் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இங்க இருக்கக்கூடிய காவல் நிலையம், இங்க இருக்கக்கூடிய யாருமே பின்பற்றலைங்கிறதுனால ரீபோஸ்ட்மார்ட்டம் 8 நாட்களில் செய்யணும் அப்படிங்கிற உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, திருச்சியில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜினுடைய மருத்துவர், சென்னையில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜினுடைய மருத்துவர், முதுகலை பட்டம் பெற்ற 2 மருத்துவர்களை வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். அப்படி இருவரும் கிடைக்கவில்லை என்றால் மதுரையில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜினுடைய முதுகலை பட்டம் முடிச்ச மருத்துவர், திருநெல்வேலியை சேர்ந்த முதுகலை பட்டம் முடிச்ச மருத்துவர்கள் தான் ரீபோஸ்ட்மார்ட்டம் செய்ய கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்போது, நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்போது நம்முடைய பாடி ஸ்கேன் பண்ண உத்தரவுகளையும் மாத்திட்டாங்க. இப்ப நம்ம வந்து 1 மாசத்துக்கு 40 நாள் ஆயிடுச்சு அவர் அடக்கம் பண்ணி. அவருடைய பாடி வந்து ரொம்ப ரொம்ப செதஞ்சு போயிருக்கும் அந்த ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது. அப்பொழுது கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிற உத்தரவை வந்து கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இது நீதிமன்ற விசாரணை, மேஜிஸ்ட்ரேட் விசாரணை இதுல வந்து உட்படுத்தணும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வந்து எப்போதுமே ஒரு சம்பவம் நடக்கும்போது 161 ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு சம்பவம் நடந்த உடனே 161 ஸ்டேட்மெண்ட் போலீசார் எடுத்து வந்து மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு உடனடியாக அந்த மனுவை தாக்கல் பண்ணணும். நேற்று 6:30 மணிக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது 161 ஸ்டேட்மெண்ட் நீங்க எடுத்தீங்களா? எடுத்தோம். டிஎஸ்பி நேரடியாக இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவங்க வந்து கடந்த 13ஆம் தேதி ஒரு மனு கொடுக்குறாங்க ரீபோஸ்ட்மார்ட்டத்துக்கு. அதற்காக வேண்டி டிஎஸ்பி வந்து தனியாக இந்த அம்மாவை விசாரிக்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அவங்க எடுக்கிறாங்க. எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த 161 ஸ்டேட்மெண்ட்டை நீதிமன்றத்துக்கே அவங்க காட்டலை. இது கட்ட பஞ்சாயத்து, இது ஏமாத்துறது, இது திருட்டுத்தனம். ஆமா, நேத்து நீதிபதி கேட்டதுக்கு அப்புறம் நாங்க வந்து நீதிமன்றத்துக்கு கொடுக்கணும். நேத்து தான் ஒப்படைச்சாங்க. இது எங்கேயுமே நடக்காது. இந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி தலகுனிய வேண்டிய ஒரு விஷயம். அப்பாவி மக்கள் அப்படிங்கிறதுனால உன் இஷ்டத்துக்கு நீ ஸ்டேட்மெண்ட் எழுத முடியுமா? 161 ஓ சௌரியத்துக்கு நீ எழுத முடியுமா? உடனே நீதிமன்றத்துக்கு அதனுடைய விதிமுறைங்கிறது உடனே நீதிமன்றத்துக்கு கொடுக்கணும். நேத்து ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜி ஓப்பன் கோர்ட்ல நானே மேஜிஸ்ட்ரேட்டை கேட்பேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க நீதிமன்றத்துல கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்த போலீஸ் வந்து விழுப்புரம் எஸ்பி தலைமையில் இருக்கக்கூடிய போலீசார், இது கள்ளத்தனம், இது திருட்டுத்தனம், இது வந்து ஒரு கொலை செய்வதற்கான ஒரு கொலையை திட்டமிட்டு மறைப்பதற்கான ஒரு சம்பவம். வழி இல்லாத குடும்பம், பட்டியல் சமூகத்தை சேர்ந்த குடும்பங்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய எஸ்பி இதை செய்யறாரா? இல்ல இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி விசாரணை செஞ்ச எஸ்பி இவங்க பட்டியல் சமூகங்கிறதுனால இதை செஞ்சாரா? யார்கிட்ட பணம் வாங்கிட்டு இதெல்லாம் செய்யறாங்க? எந்த போலீஸை காப்பாற்றுறதுக்காண்டி இதெல்லாம் செஞ்சாங்க? ஒரு கொலையை மறைக்கிறதுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் இதை மறைச்சிருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி மறைச்சிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறையில என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? இங்க ஐபி இருக்கிறாங்க. இங்க வந்து உளவுத்துறையில 7 வகையான உளவுத்துறை விழுப்புரத்தில் இருக்கிறாங்க. சுத்தி நம்ம வெளியில 2 உளவுத்துறை நின்றுட்டு இருக்காங்க. இவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? இவ்வளவு பெரிய கொடூரம் தமிழ்நாட்டில் நடந்ததே இல்லைங்க. ஒரு 161 ஸ்டேட்மெண்ட்டை மறைக்கிறது, நீதிமன்றத்துக்கு மறைக்கிறது. நானே ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டு மறைக்கிறது. அப்போ என்ன விசாரணை நடந்தது? அதனால வந்து இப்ப நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிற ரீபோஸ்ட்மார்ட்டத்தை வந்து உத்தரவாதம் படுத்திருக்குது. 8 நாள்ல அவங்க ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அந்த அம்மா உடன் இருப்பாங்க. ஸ்கேன் பண்ணணுங்கிற விஷயம் தெளிவா சொல்லியிருக்குது. அதே மாதிரி வந்து மிக மிக தெளிவா சொல்லியிருக்குது. சந்தோஷ் ஜட்ஜ்மெண்ட், சந்தோஷ் எதிர் மாவட்ட ஆட்சியர்